அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் தமிழக அரசின் சார்பாக என்ன புதிய திட்டங்கள்லாம் இனிவரும் காலங்கள்ல கொண்டு வர போறாங்க, தமிழக அரசின் சார்பாகவும் மத்திய அரசின் சார்பாகவும் என்ன புதிய திட்டங்கள் மீண்டும் அமலுக்கு வர உள்ளன எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். முதல் கட்டமாக கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். இனிவரும் காலங்களில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது தற்போது வரை தட்டுப்பாடு இல்லை என அறிவிக்கப்பட்டனர். அதாவது 14 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் தற்போது வரை தட்டுப்பாடு இல்லை, அடுத்த 25 நாட்களுக்கு தேவையான இருப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் கிராமப்புறங்கள்ல 45 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே புக் செய்ய வேண்டும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டா 25 நாட்களுக்கு மட்டுமே புக் செய்ய வேண்டும் என நகர்ப்புறங்கள்ல முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டா 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் தற்போது வரை இல்லை என அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க கேஸ் சிலிண்டர் புக் செய்யும் போது உங்களுக்கு புக் ஆகவில்லை என்றாலும், நீங்க மிஸ்கால் கொடுத்தாலும் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகவில்லை என்றாலும் தற்போது அதில் ஒரு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டாங்க. அதாவது இந்தியன் கேஸ் நிறுவனம் அனைவரும் ஒரே கட்டமாக மீண்டும் புக் செய்யும் போது அந்த சர்வர் கிராஷ் ஆயிட்டு இருக்கு. அதனால புக் செய்வதற்காக பல்வேறு புதிய எண்கள் மீண்டும் கொண்டு வரப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டா ஒரு புதிய நம்பர் ரீஃபில் செய்வதற்காக கொடுக்கப்பட்டாங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்னா 75888824 அப்படின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாக ரீஃபில் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா புக் ஆயிடும். இது எல்லாமே இந்தியன் ஆயில் நிறுவனம் ஒரு முக்கிய அறிவிப்பாக கொடுக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக வழக்கமாக முன்பதிவு எண் தற்போது மாற்றம் செய்யப்பட்டனர். 7718955555 அப்படின்ற நம்பருக்கு நீங்க உடனடியாக மெசேஜ் அனுப்பலாம். அதாவது குறுஞ்செய்தி அனுப்பி அது மூலமா நீங்க புக் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் 8454955555 அப்படின்ற நம்பருக்கு நீங்க மிஸ்டு கால் கொடுக்கலாம் அப்படின்னும் தற்போது ஒரு புதிய எண்கள் கொடுக்கப்பட்டாங்க. அதாவது நீங்க வச்சிருக்க நம்பர் வேலை செய்யவில்லை என்றால் நீங்க உடனடியாக இந்த நம்பருக்கு அடுத்தபடியாக புக் செய்து கொள்ளலாம் என தற்போது இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவிக்கப்பட்டாங்க. எதற்காக இந்த நம்பர் கொடுக்கப்பட்டாங்க அப்படின்னா, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்கள்ல குறிப்பாக ஒரே நம்பருக்கு அட்டன் டைம்ல அவங்க மெசேஜோ இல்ல புக்கிங்கோ இல்ல அவங்களுக்கு போன் காலோ பண்ணா உடனடியாக அந்த நம்பர் கிராஷ் ஆயிட்டு இருக்கு. அதனால மாற்று எண்கள் கொடுக்கப்பட்டதாக தற்போது இந்தியன் ஆயில் நிறுவனம் ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். ஆனா தற்போது நிலவரப்படி பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை என அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக PM கிசான் திட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதாவது PM கிசான் திட்டத்தில் 2026ஆம் ஆண்டு 22வது தவணையாக ரூபாய் 2000 எப்போது வழங்கப்படுவார்கள் அப்படின்னும் விவசாயிகள் எல்லாமே ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பட்சத்தில் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு கொடுக்கப்பட்டனர். அதாவது மார்ச் மாதம் 11ஆம் தேதி விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அதற்கு முன்பாக நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது KYC கட்டாயம் சரிபார்க்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டா விவசாயிகள் எல்லாமே இந்த ஆவணங்கள் இல்லாம உங்க பணம் கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வராது. உங்கள் கணக்கில் பணம் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்க உங்களோட மொபைல்ல போயிட்டு கூகுள் குரோம்ல pmkisan.gov.in அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு டைரக்டா நீங்க உங்களோட ஆதார் கார்டை டைப் பண்ணுங்க. அந்த ஆதார் கார்டு டைப் பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் ஆகும். அந்த OTP நம்பரை அந்த வெப்சைட்ல போயிட்டு லிங்க் பண்ணிக்கோங்க. அப்படி லிங்க் பண்ணா மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம உங்களுக்கு அடுத்த சில நாட்கள்ல ரூபாய் 2000 வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் சில நேரங்கள்ல பெயர் எழுத்து பிழைகள் உள்ள தவறுகள், தவறான வங்கி கணக்கு விவரங்கள், தவறான பிறந்த தேதி அல்லது பொருந்தாத ஆவணங்கள் சிக்கல்களை உருவாக்கும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கும். அதனால
இகேஒய்சி சரிபார்ப்பை முறையாக செய்து முடிக்க வேண்டும். PM கிசான் திட்டத்தில் பதிவு செய்த பிறகும் உங்கள் பெயர் பட்டியல் இல்லை என்றால் உங்கள் பகுதியில் உள்ள மாவட்ட அளவிலான குறைதீர்க்கும் கண்காணிப்பு குழு தொடர்பு கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். விடுபட்டவை அல்லது தவறான உள்ளீடுகள் தொடர்பான சிக்கல்களை கையாள இந்த குழுக்கள் உருவாக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். ஏதேனும் சிக்கல்களை நீங்கள் சந்தித்தால் 155-216 அப்படின்ற நம்பருக்கும் 011-243-00606 அப்படின்ற உதவி எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களோட பிரச்சனைகள், உங்களோட குறைகளை அவங்களிடம் கேட்டு பூர்த்தி செய்து கொள்ளலாம்னு தற்போது மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இப்போ ரீசெண்டா PM கிசான் திட்டத்தில் 22வது தவணையாக விவசாயிகள் வங்கி கணக்கில் கண்டிப்பாக வரவு வைக்கப்பட உள்ளதாக தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக ஒரு முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது இப்போ ரீசெண்டா மகளிர் உரிமை தொகை பெற்ற நபர்கள் கண்டிப்பாக எந்த ஒரு கவலையும் கிடையாது. புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தால் அவர்களுக்கும் ரூபாய் 1000 கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் 5000 கொடுக்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதற்கு விண்ணப்பித்தால் அது வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதாவது இப்போ வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதாவது இப்போ ரீசெண்டா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அவருடைய கைரேகையை கட்டாயம் பதிவு பண்ண வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அதாவது உங்களோட ரேஷன் அட்டையில 5 நபர்கள், 2 நபர்கள், 3 நபர்கள் அப்படின்னும் அதிகமான நபர்கள் இருப்பீங்க. ஆனா ஒரு நபர்கள் மட்டும்தான் எப்பயுமே ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் பெற்று வருவீங்க. அதனால அவங்களோட கைரேகை தான் எப்பயுமே பதிவா இருக்கும். இந்த மாதிரி பட்சத்தில் அனைத்து நபர்களும் கண்டிப்பாக இனி வரும் காலங்கள்ல ரேஷன் கடைகளுக்கு சென்று அவருடைய கைரேகை பதிவு செய்து அவருடைய பெயரை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அவங்களுடைய கைரேகை எதுக்கு பதிவு செய்ய கொள்றாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா இறந்தவர்கள் பெயரை நீக்கப்படாமலே ரேஷன் கடைகள்ல கூடுதலான பொருட்கள் பெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டி வராங்க. இதன் அடிப்படையில தான் உங்களோட பெயரை கட்டாயம் நீங்க பதிவு செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்யவில்லை என்றால் உங்களுக்கு உங்களோட பெயர்கள் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இறந்தவர்கள் பெயரை நீக்கப்படுவதற்கு தான் இந்த ஒரு புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாங்க. நீங்க உங்களோட ரேஷன் அட்டையில கண்டிப்பாக ரேஷன் கடைகளுக்கு சென்று உங்களுடைய கைரேகை பதிவு செய்யவில்லை என்றால் உங்களுடைய பெயர் நீக்கப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் 60 முதல் 70க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நேரடியாக வீட்டிற்கு சென்று அவருடைய கைரேகையை பதிவு செய்து கொள்ளுமாறு தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதற்கு கீழ் வயது உள்ள அனைத்து நபர்களும் கண்டிப்பாக ரேஷன் கடைகளுக்கு சென்று அவருடைய கைரேகையை கட்டாயம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய குட் நியூஸ் காத்துட்டு இருக்கு. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடிக்க போகும் ஜாக்பாட். விரைவில் 3 குட் நியூஸ். அகவிலைப்படி உயர்வுடன் சம்பளம் உயரப் போகிறதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு விரைவில் சம்பள உயர்வு கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். 2026ஆம் ஆண்டு அகவிலைப்படி மீண்டும் உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தற்போது நிலவரப்படி 58% அகவிலைப்படிவு உயர்வு கொடுக்கப்பட்டாங்க. இதற்கு பிறகு வரக்கூடிய தினங்கள்ல 2% உயர்த்தப்பட்டு அகவிலைப்படி உயர்வு மீண்டும் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். 60% உயர்த்த உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் சம்பளம் உயர்வு கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அறிவிப்பாக கொடுக்கப்பட்டனர். இனிவரும் காலங்கள்ல மத்திய அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு புதிய செய்திகள், பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.